என்னது 4 லட்சம் டவுன் பேமெண்ட்டை கட்டிட்டு இந்த காரை எடுத்துட்டு போலாமா? டவுன் பேமெண்ட் 10 லட்சத்தை கட்டிட்டு இந்த காரை நீங்க எடுத்துட்டு போலாமா? எனக்கு ஒரு வித்தியாசமான கலர் கார் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு கார் வந்திருக்கு. பெட்ரோல் வந்து உங்களுக்கு 18 மேலேயே வேலை செய்யும். எங்கேயும் இல்லாத குறைந்த வேலையில நீ எங்கள்கிட்ட வாகனம் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ போடும் போதே ஒரு கார் போயிருங்க. இப்ப நம்ம டெஃப்னாலே டாடா நானோலே ரொம்ப ரேரான கலர். ஃபுல் ஆப்ஷன் சொல்றது பொதுவா அடிக்கடி வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு ஒரு இன்டீரியர் வரங்கள் நல்லாவே இருக்குது. டயரை பார்த்து 4 மெலோவில் தான் 2011 4 கியர் பட்டன் சொல்லுவாங்க 4 கியர்ஸ் 4 அந்த பாரங்கள் இழுத்து வானம் ஓவர் அடிப்பட்ட வானம் இல்லை. வெல்கம் டு 2K Salons. இன்றைக்கு நாங்கள் அங்கே வந்திருக்கோம்னா 2ஆம் தர வாகனங்கள் விற்கிற ஒரு நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையோட பேரை பார்த்தீங்கன்னா SS வெஹிக்கிள் சேல்ஸ் சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வாகனங்களுமே, அதாவது கார்லேருந்து எல்லா வாகனங்களுமே லோ ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, என்னென்ன வாகனங்கள் இருக்குன்னு தான் இந்த வீடியோவோட பார்க்க போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த கடை எங்கே இருக்குன்னா ஜாழ்ப்பாணத்தில் இருவாலை ஜங்ஷன்லாம் இருக்குது. இப்போ கடைக்குள்ளே போய் என்ன மாதிரி வாகனங்கள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல எங்களோட 2K Salons எனக்கு முதல் தரம் பாருங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் 2K, எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நீங்கள்? நல்லா இருக்கு. ஓகே, இப்போ புது விரைவுகள் வந்திருக்கேன். ஆமாங்க ஐயா, 4 கார் வந்திருக்குது. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நாங்கள்லாம் வந்து பெரிய வாகனம் விற்க போகிறது இல்லை. விற்கிறதுக்கு வந்து முன்னாவது வந்து எங்கள்கிட்ட வந்து அவ்வளோ வசதி இல்லை. ரெண்டாவது எங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு தான் வாகனம் வாங்குவோம். அதுக்குன்னு ஒரு பயர், எங்களுக்குன்னு பெக்கில் ஒரு பயர் இருக்குது. நாங்கள் ஒரு ரூபா கொடுத்து வாகனம் வாங்கி வைக்கிற அளவுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கின்ற காசில் வந்து அதை சொல்லுவோமே நார்மலாக அந்த கார்கள். ஆனால் அதே மாதிரி இருக்கிற கார்கள் எல்லாமே ஒரு பட்ஜெட்டான கார்கள், பட்ஜெட் கார்கள். இப்போ என்கிட்ட இருக்கிறது அந்த பட்ஜெட்டுக்கு வாங்குகிற ஒரு கிலோ கஸ்டமர்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்கள். இப்போ அடிக்கடி வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு ஒரு டீசல் கார் வேணுங்க, 64 அப்படின்னா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து ஒரு ஜப்பானாக இருக்கணும், ஒரு சின்ன காராகவும் இருக்கணும், அதில் வந்து எல்லாமே இருக்கணும். இது டொயோட்டாவும் இருக்கும், டொயோட்டா பிராண்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி பிராண்ட் எடுத்துருக்கு. அப்புறம் 2-3 கஸ்டமர் கேட்டாங்க, இல்லை எனக்கு வந்து டாடா நெனோவாக இருக்கணும், அழகான கலர். இப்போ இருக்கிற கலர்லாம் எல்லாம் வந்து பிளாக்காக இருக்கலாம், ரெட்டாக இருக்கலாம், காமன் கலர் அப்படி இல்லைங்க, எனக்கு ஒரு வித்தியாசமான கலர் கார் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு கார் வந்திருக்கு. அதே மாதிரி ஆமாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. என்ன விஷயம், வீடியோ போடும் போதே ஒரு கார் போயிருங்க. இப்போ நம்ம தெரியலைங்க, நம்ம சேலில் வாகனம் நிற்காதுங்க. அதனால தான் எங்கள் வாகனத்தை சேலில் வாகனம் இல்லாத மாதிரியே இருக்குமே ஒழியே எனக்கு வியாபாரம் சிவனர்களாலே போதுன்ற அளவுக்கு இருக்குது 2K. ஸோ அதனால் என்னுடைய வாகனத்தை வந்து ஃபுல்லாக எப்படி தான் வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற சிவனர்களால் சூப்பர் வியாபாரம் இருக்குது. அதே மாதிரி நம்ம பெரிய வியாபாரில் நம்ம எந்த ஒரு வியாபாரிக்கும் போட்டியாகவும் இல்லைங்க. நம்ம வந்து சின்ன வியாபாரி. ஸோ எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வியாபாரம் போய்கிட்டு இருக்குது. வாங்க பார்ப்போம். இப்போ என்ன மாதிரி புதுசாக வந்திருக்கேன். ஆமாங்க, இதுக்கு வெள்ளை கலர் டாட்டா இண்டிகோ கார்னு வந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு வெள்ளை வந்து டொயோட்டா குரோஸ் 64 சொன்ன டீசல் கார், ஒரு ஆட்டோ கியர் கார் வந்திருக்கு. அதே மாதிரி அது அன்காமன் கலர் வந்து ஒரு கிரீனிஷ். அது அதுக்கு சொல்றது வந்து பனானா லீஃப் கலர். பனானா லீஃப்னா வாழை இலையில குருத்து பச்சை அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து அன்காமன் கலர்ஸ் அண்ட் ரேயா கலர்ஸ் அண்ட் ரேயா கலெக்ஷன். டாட்டா நேனோ 1000 கார்கள் இருக்கும், 1,00,000 கார்கள் இருக்கும். ஆனால் இந்த கலர்கள் வந்து சரியான ரேயா ஒரிஜினல் அழகான கலர். டாட்டா நேனோ எல்லா கலரும் சூப்பருங்க, ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதை பற்றி எல்லாம் வந்து என்னுடைய மகன் வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்க போறாரு. ஒரு வட்டம் நிற்குது பாருங்க, ஒரு வட்டம் ஃபர்ஸ்ட் ஓனர், ஒரு PR 4 கியரை கொண்ட ஃபர்ஸ்ட் ஓனர் வட்டாவும் இருக்குது. இது ஃபுல் டீட்டெயிலாக வந்து மகன் கொடுப்பாரு. வாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, இப்போ புது வேற ஒன்று வந்திருக்கு. என்ன மாதிரி என்ன இது ப்ரோ? டாடா நேனோ K நம்பர் 2012. 12 கலர் நல்லா இருக்குது. என்ன கலர் இதுக்கு ப்ரோ? வித்தியாச கிரீன் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ எங்களோட இதில் சொல்ல போனால் வாழை இலைக்கு வர பச்சை, ஒரு டிஃப்ரெண்டான கலர், ஒரு அட்ராக்டிவான கலர், பொதுவாக கண்ணுக்கு வெட்டக்கூடிய கலர். ஓகே. இப்போ புரிம்பா தெரியும், என்ன ரோடு ரொம்ப தெரியும். இப்போ போகிறோம், இப்போ நீங்கள் இந்த காரை வேண்டிட்டு போகக்குள்ள 2K Salons சவர்ற காரை தந்து கட்டாயம் தெரியும். ஸ்டிக்கர் ஒன்றும் அடிக்க தேவையில்லை. 2K Salons கட்டாயம் உங்களுக்குன்னு ஒரு லேண்ட் மார்க்காக இருக்கும். நிறைய பேர் பொதுவாக டாட்டா நேனோ எடுத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்தாங்க. டாட்டாலாம் இந்த விலை உறைவா விலையிலக்குண்டு அது ஃபவுண்டர் வந்து ரதன் டாட்டான்னு சொல்றாரு. ரொம்ப நல்ல மனிதர். அப்ப அவர் பொதுவாக வந்து ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ஃபியூல் செய்யக்கூடிய எல்லா மக்களும் கார் ஓடக்கூடிய மாதிரி அவர் நியூஸ்ல வந்து நான் பார்த்தேன். அதாவது ஏழைகளுக்காண்டி அந்த கார்களை வந்து தயாரிச்சு விட்டு வரான். அவர் தான் ஏழைகளுக்கு கட்டாயம் அவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி தர லாபங்கள் கொஞ்சம் குறைச்சி செஞ்சவர். ரொம்ப நல்ல பெட்ரோலும் பாய்க்கக்கூடிய மாதிரி செய்து கொடுத்து வரான்.
அப்போ இதை எடுத்தேன்னு சொன்னா சாதாரண பெட்ரோல் வந்து உங்களுக்கு 18க்கு மேலேயே வேலை செய்யும். 18 மேலே செய்யும். அடுத்து நெக்ஸ்ட் திங் பார்த்தோம்னு சொன்னா உள்ளுக்கு இது நல்ல ஒரு ஸ்பேசிங் இருக்கும். உங்களுக்கு சொல்ல போனா இருக்கு. இப்போ ஒரு சாதாரணமா எல்லா உயரமான ஆக்களும் நல்ல ஹைட்டான ஆக்கள் 6 அடிக்கு மேல இருக்கிற ஆக்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து போகக்கூடிய மாதிரி நானும் இருக்கேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களே காட்டையிலும் பாருங்க, நானே 6 அடி தான் பாருங்க. பாருங்க உங்களுடைய தலையை விட இன்னும் இவ்வளவு பெரிய ஸ்பேசிங் ஒன்று இருக்குது. இப்போ மெட்ட கார்ல கொஞ்சம் இதுதான் பெருமை. பொதுவா இந்த அளவுக்கு ஹைட் கொடுக்க மாட்டாங்க பொதுவா கார்கள்ல. நல்ல ஸ்டேரிங் கம்ஃபர்டபுள். ஏசியும் என்ன ஓகேயா ஒர்க்கும்? ஏசியில நார்மல் கண்டிஷன் தான் ப்ரோ. தென் நெக்ஸ்ட் இங்கே பின்னிகள் பார்த்தீங்க சொன்னா பின்னுக்கும் நல்ல பின்னுக்கும் ஒரு பெரிய இடம் பின்னுக்கு நல்ல ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. கம்ஃபர்ட்டா போயிடும். லாங் டிரைவ் போகும்போது பொதுவா இன்ஜின் காஸ்ட்ல பொதுவாக கம்ஃபர்ட்கள் குறைவு. இது இதுகள் கொஞ்சம் சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கனால நார்மலி கம்ஃபர்ட்டா போக முடியும். கேமராமேன் கிரலகளா எல்லாம் அவுட் எடுக்கிறீங்க. தென் நெக்ஸ்ட் திங் இதை பார்த்தீங்கன்னா ப்ரோ பின்னுக்கு ஒரு ஸ்பாய்லர் வந்திருக்கு. இந்த ஸ்பாய்லர் வந்து மெயின்லி என்னத்துக்கு இப்போ பொதுவாக ஸ்பாய்லர்ஸ் என்னது வைக்கிறேன்னு சொன்ன ப்ரோ காற்று வெட்டி கொடுக்குறது. இப்போ முன்னுக்கா இருக்கட்டும் முன்னுக்கெல்லாம் இது பற்றிலாம் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இதெல்லாம் பாருங்க ஏன்னா போகிற வேகத்தை அந்த காற்றை கிழிச்சு கொண்டு போகிறது. எதிர்காற்று அடிச்சா வேகம் குறையும், மைலேஜும் கூட இருக்கும். அது கட்டாயம் மைலேஜ் கூட கொடுக்குறதுக்காக இது பின்னுக்கு ஸ்பாய்லர் வைக்க காரணம் என்னன்னா காற்று வெட்டி கொடுத்துப்போ அது ரிட்டர்ன் பண்ணி கொடுக்க போகுது. வளைஞ்சு அப்போ காரோட வேகம் அதிகரிக்கும். அப்போ ஃபியூல் காஸ்ட் வந்து கொஞ்சம் குறையும். இப்போ வேகம் காற்று இப்படி கிழிச்சோன்னு வந்து பின்ன காற்று திருப்பி அது தள்ளும். அது ஒரு ஃபோர்ஸாக கிரியேட் ஆகும். ஓகே. அப்படி இருக்கும்போது பெட்ரோல் பாவனைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஓகேக்கா, அது அதுக்கேற்ற மாதிரி செய்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட் திங் சொல்ல போனால் இன்ஜின் முன்னுக்காண்ணா இதில் டாடா நேனோல இன்ஜின் வந்து பின்னுக்கு வரும் ப்ரோ. பின்னுக்கு வரும். அப்போ முன்னுக்கு பார்த்தேன் சொன்னால் முன்னுக்கு உங்களுக்கு ஸ்பேர் வீல் வைக்கிற இடம் வரும். எனக்குள்ள எக்ஸ்ட்ரா வீல் ஒன்று. நெக்ஸ்ட் திங் கட்டாயம் ஒரு வெஹிக்கிள் வேண்டக்குள்ள ப்ரோ நீ கட்டாயம் பார்க்க வேண்டிய விடயங்கள் என்னன்னு சொன்னால் நான் பொதுவாக நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். இதுவே இல்லையும் காட்டுறேன். ஒரு முன்னுக்கு இருக்க இந்த துண்டுகள்லாம் கட்டாயம் பார்க்கணும். நான் பார்க்குறேன். ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகியிருந்தா ப்ரோ கட்டாயம் இதுகள் நெளிஞ்சிருக்கும். பாருங்க இந்த வளைவெல்லாம் திருப்பி அதே ஒரிஜினலாக கொண்டு வர முடியாது. கட்டி இடிச்சு காட்டுவோம் ஒன்னதாலும் அதில் ஒரிஜினல் தன்மையை கொண்டு வர முடியாது. டச் அப் பண்ணா திரும்ப தெரியும் கட்டாயம். அப்போ விலைகள் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த இடத்துல வளத்துக்கு பார்த்து இந்த இடத்துல வளர்த்து பார்த்தேன். கட்டாயம் வாங்கினதை வேண்டும் போது ஒரு அனுபவம் தெரிஞ்சவரை அவரை தெரிஞ்சவரை கூட்டி போனேன்னு சொல்லக்கூட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை கட்டாயம் கூட்டி போங்க. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து வாங்க தெரியும். எவ்வளோ கஸ்டமர்ஸ் சொல்லியிருக்காங்க அங்கே வேண்டினேன்னு பார்த்தா மேஜர் ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கல்ஸ்லாம் வேண்டி இருந்திருக்காங்க. அப்போ அது கட்டாயம் பார்க்கணும். நீ எந்த இடத்துல எடுத்தாலும் அதை அதை பார்த்து கண்டுபிடிக்கலாம். கட்டாயம் பார்க்கணும். அதுகள் பொதுவாக டாடா நேனோ எடுத்தா நிறைய இடத்துல உக்கல்கள் வெளிக்கிட்டு இருக்கும். ஆனால் இதுல உக்கல்ல செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இது செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். ஓகே. கண்டிஷன் எல்லாம் என்ன மாதிரி? கண்டிஷன் ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கண்டிஷனாக இருக்குது. வளமையை சொல்கிற மாதிரி தான் மெக்கானிக்கை கொண்டு வந்து பாருங்க, ஓடி பாருங்க, இன்ஜின் வளங்கள் பாருங்க, எல்லாம் பிடிச்சிருந்தா கதைக்க. ஓகே. என்ன மாதிரி இது ப்ரைஸ்? இதுக்கு ஆரம்ப விலை ப்ரோ 18 லட்சம் சொல்கிறோம். 18 லட்சம். இப்போ யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக? இது ப்ரோ பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு எப்படி சொல்ல சின்ன ஸ்பேஸ். இப்போ நிறைய இடத்த எடுத்தீங்கன்னா வீடு பெருசாக இருக்கும், அவங்களோட ஒழுங்க சின்னதாக இருக்கும். அதுக்கு ஒரு வெஹிக்கிள் போகக்கூடிய நார்மலாக போயிட்டு வரும். பார்க்கிங் ஸ்பேஸ் சின்னது 3 வீல் அளவு தான் பார்க்கிங் ஸ்பேஸ். அப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஓகே இருக்கும் இந்த கார். கட்டாயம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு நார்மல் பெட்ரோல் செய்யக்கூடிய மாதிரி அளவான கார். பெரிய கார் இல்லாமல் ஒரு அளவான கார், நல்ல இட வசதி இருக்கு உள்ள. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேடிஸுகளுக்கு கொஞ்சம் உகந்தது இதுகள். ஏன்னா இந்த மோல்டிங் ஷேப் எல்லாம் பார்த்தா சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு லேடி பேர்ட் மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் வடிவான கார் புரிம்பா தெரியும் பாருங்க. கிளாஸஸ் எல்லாம் சரியான வடிவு. அந்த கலரும் அது அப்படித்தான். இது டச் அப் விலையில ஏதாவது இருக்கு? நெக்ஸ்ட் திங் ப்ரோ இதுல பார்த்தேன்னு சொன்னா உங்களுக்கு பிக்மி இப்போ பொதுவாக இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொன்னா பிக்மி ஓடுறது. ஏன்னா பிக்மி பார்ட் டைம் வீட்டில் இருக்கும்போது பார்ட் டைம் பிக்மி ஓட முடியும். அதுகளுக்கு நல்ல உகந்த. ஏன்னா மக்கள் வந்து இப்போ ஆட்டோல போறது விரும்புறது குறவு. ஏன்னு சொன்னா ஏசி எல்லாத்துக்கும் சரியான வெக்கையா இருக்குது. நம்மளுக்கு ஏசிலாம் இருக்கு. இதுல அதுவும் இருக்கு. ஒரு ஆட்டோண்ட விலைக்கே இது வாங்கக்கூடிய கார் அல்லாம நீங்க பிக்மி ஓடும் போது கட்டாயம் இது 1000 வருது. இப்போ நான் கிட்டத்தட்ட ரீசென்ட்லி தெரிஞ்சு பார்த்ததுல சொன்னாங்க 1000 வருதுன்னு. அப்ப ஏசிகள் விரும்புறாங்க. பிக்மி ஒரு ஆக்களுக்கும் இது ஓகே உகந்தது. ஏன்னா பெட்ரோல் நல்லா வேலை செய்யும். ஓகே. வெறும் 18 லட்சம். 18 லட்சம். லீஸ் வசதிகள் இருக்கா? இதுக்கு லீஸ் கட்டாயம் இதுக்கு ப்ரோ இதுல படி ஒரு
7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் மட்டும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். அது தவிர எடுக்கலாம். கொஞ்சம் நான் சொல்லுவேன் கட்டாயம் கஸ்டமருக்கு ஏற்ப செஞ்சு தர. ஓகே இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் நல்ல ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். கட்டாயம் ஓடி பார்த்து எல்லாம் ஓகேனா. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த கார் ஓகே, இதையும் பார்ப்போம். இது என்ன மாதிரி என்ன இது ப்ரோ? டாடா இண்டிகோன்னு சொல்றது. இதுவும் டாடா ரத்தன் டாடா டாடா இல்லைன்னு டாடா KQ நம்பர். இது 2011 வந்தது ப்ரோ. 2011 மாடல். பெயிண்டோட நிக்குது என்ன இல்ல டச் அப் போயிருக்கு போது. டச் அப் போயிருக்கு. ஒரிஜினல் பெயிண்ட் இல்ல, டச் அப் போயிருக்கு. 2011 சொல்ல போல கிட்டத்தட்ட 14 வருஷமா அது. அப்ப அப்படியே ஒரு பெயிண்ட் ஏத்திப்பீங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் திங் பார்த்தா ப்ரோ, இன்டீரியர் பார்த்தா பவர் ஸ்டியரிங் வரும். ஏசி பவர் ஸ்டியரிங், பவர் ஸ்டியரிங், பவர் மிரர், ஃபுல் ஆப்ஷன் சொல்றது பொதுவா. இன்டீரியர் வரங்கள் நல்லாவே இருக்குது. மேனுவல் கியர். இதுவும் நல்ல பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய வாகனம் தான் ப்ரோ. பெட்ரோல் வேலை செய்யும், நல்ல வேலை செய்யும். எவ்வளவு வேலை செய்யும் இதுகளும் சாதாரண 18க்கு மேல வேலை செய்யும். 18க்கு மேல. ஏன்னா பொதுவாவே டாட்டால வெஹிக்கிள் எடுத்தீங்க சொன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார் தான் அடிச்சா. அதுவும் பெட்ரோல் நல்ல வேலை செய்யக்கூடிய மாதிரி. இப்போ வாகனமும் நார்மல் ப்ரைஸ்ல தான் இருக்கும், பெட்ரோலும் அதுக்கு எதுவும் வேலை செய்யும். இதுகளெல்லாம் பிக்மியோட நல்லா உகந்தது ப்ரோ. ஹையர் ஏர்போர்ட் டயர், லாங் டிரைவ் எல்லாம் போயிடும், நல்ல கம்ஃபர்டான ஏர்போர்ட் ஹையர் எல்லாம் ஓடலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் திங் எடுத்து பார்த்தா பின்னுக்கு பேக்ல இது என்னண்ணா டிக்கி இல்லையாண்ணா? இதுக்கு சின்னண்ணா இருக்கு பின்னுக்கு. இது வந்து எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு சொன்னா வாகனம் வந்து சலூன் டைப்ல, அப்படின்னு சலூன் நீட்ட மாடல்ல பை த வே பெரிய ஸ்பேஸ் எடுத்துக்கொள்ளாத மாதிரி செஞ்சிருக்காங்க. அப்படின்னா எப்படின்னு பார்த்தா பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதா இருக்கு. பை த வே நீங்க டிக்கி திறந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கணக்கு என்ன மாதிரி 2 பேர் உள்ள இருக்கலாம். அவ்வளவு பெரிய கட்டாயம் நல்ல லக்கேஜ்கள் உள்ளுக்கு கொண்டு வர. நான் இதை பார்த்துட்டு பின்னுக்கு டிக்கி இல்லையா? மெயினா இது ஏன் இப்படி செஞ்ச ஸ்பேஸ் ப்ரோ? நிறைய பேருக்கு வந்து ப்ரோ பின்னுக்கு ரொம்ப ஸ்பேஸ் இருந்தா நிறைய பேர் ஓட கஷ்டமா இருக்கு, வயது போனவங்களுக்கு எல்லாம். இதுகள் அப்படி இல்ல, சின்ன ஸ்பேஸ் தான் பின்னுக்கு இருக்கும். கெஸ் பண்ணி எடுக்கணும், திருப்பி வெட்டலாம் பெண்டுகள்ல. வெண்டுகள் வெட்டிக்கொள்ள. அப்ப நல்ல டிக்கி ஸ்பேஸ் இருக்குது. ஓகே. இதுல இன்னொரு பியூட்டி இருக்கு. லாஸ்ட் திங் என்னன்னு சொல்ல வந்தா, இதுல ஆரம்ப விலை ப்ரோ 25 லட்சம் சொல்றோம். 25 ஆரம்ப விலை. உங்க லீசிங் இதுக்கு 19 ல இருந்து 20 லட்சம் மட்டும் அடிக்கணும். 19 இப்போ எவ்வளவு உங்களுக்கு கையில ஆயிரும்? கையில உங்களுக்கு 5 லட்சம் இருந்தா அந்த வெஹிக்கிள் 5 லட்சம் இருந்தா கையில கொண்டு போகலாம். 5 லட்சம் இருந்தா நீங்க இந்த காரை எடுத்துட்டு போகலாமா? எடுத்துக்கொண்டு போகலாம். லீஸ் போடலாமா? ஆக்சுவலி இதுல வேல்யூவேஷன் 29 லட்சம். கவர்மெண்ட் வேல்யூவேஷன் படி 29 லட்சம் வந்திருக்கு. ஆனா எங்கட விலை 25 தான். ஓகே ஓகே. இப்போ ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். கட்டாயம் நீ வெஹிக்கிள் கட்டாயம் ஒரு மெக்கானிக்கை கூட்டி வாங்க, ஓடி பாருங்க, எல்லாம் பிடிச்சிருந்தா எடுங்க. அதோட நெக்ஸ்ட் திங் என்னன்னு சொன்னா, யார் முதல்ல வரோம் அவங்களுக்கு வெஹிக்கிள். இப்போ நிறைய கிட்டத்தட்ட ரீசென்ட்லி எங்களுக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, என்ன நான் உங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் நீ வரல அப்படின்னு. பை த வே யார் முதல்ல வாரீங்களோ அவங்களுக்கு. அது சரிதானே. இப்போ ஒரு ஆளை பார்த்தோன்னே இன்னொரு ஆளை விட இல்லாதானே. கட்டாயம் எங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட்டாக வந்து யார் இதாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் இடம் கொடுப்பேன். ஏன்னு சொன்னா லாஸ்ட் டைம் நான் ஒரு ரீசென்ட்லி ஒரு வெஹிக்கிள் செல் பண்ணியிருந்தோம். அப்போ அவங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க ஒருத்தவங்க அதை விட கூட கேட்டாங்க. பை த வே நான் ரிஃப்யூஸ் அது கொடுக்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யார் முதல்ல வரீங்கணுமோ அவைக்கு தான் கொடுக்கணும். பட் இதெல்லாம் ஓகே. என்னண்ணா இப்போ கண்டிஷன் என்ன மாதிரி? இது கண்டிஷன் ப்ரோ வேலையர் இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் வண்டி நல்லாவே நிக்குது. வளமையா சொல்ற மாதிரி தான் சொன்னதுன்னு. ஓகே. இப்போ உங்களோட குறைஞ்ச பட்ஜெட்ல எல்லா கார்களும் இருக்குது. எங்களோட இது பொதுவாவே கையில நீ ஒரு 10 லட்சம் இருந்தா, ஒரு 10 லட்சத்து உள்ளுக்கு இருந்தாலே வெஹிக்கிள் கொண்டு போற மாதிரி நீங்க எடுத்துட்டு போற மாதிரி செஞ்சிருக்கோம். இதுகள் உங்க கையில 5 பொதுவா இப்ப இருக்க ஸ்ரீலங்கன் சிச்சுவேஷன் 5 லட்சம் எடுத்துட்டு ஒரு வெஹிக்கிள் கையில எடுக்கிறது சாத்தியம் இல்லாது. சரியான கஷ்டம். சாத்தியம் இல்லாது. இதுவே நான் இதுல தான் 5 லட்சம் சொல்ல, சில 5 லட்சம் குறைவா இருந்தாலும் எடுத்துட்டு போகலாம். குறைவா இருந்தா எடுத்துக்கலாம். தோராயிரமா 5 லட்சம் போகும், மேக்ஸிமம் 5 லட்சம். அப்ப லீஸ் வசதிகள் நீங்களே அரேஞ்ச் பண்ணீங்களா நாங்களும் கூட்டிட்டு வரலாமா? லீஸ் வசதிகள் நாங்கள் எங்க சைட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னு சொன்னா உங்களுக்கு தெரிய கம்பெனி இருந்தா அது உங்களுக்கு விருப்பம். எந்த லீஸ்னாலும் இப்போ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தெரியும். எந்த லீஸ்னாலும் அரேஞ்ச் பண்ணி தரோம். எங்க வட்டி குறைவா இருக்கும். நான் பொதுவா 3 கம்பெனி செய்யறேன்னு சொல்ல விரும்பல. அவங்களோட வட்டி குறைவு, வட்டி குறைவானதான் கொடுக்குறேன். ஏன்னா விற்கிறது மட்டும் நோக்கம் இல்ல, வித்தவங்க கட்டிட்டு போகணும். ஓகே. வேற இஞ்சாலயம் ஒன்று நிக்குது. இது என்ன மாதிரியான? இது டொயோட்டா உண்டு. இது டொயோட்டா க்ரோஸான்னு சொல்றது. டீசலா? இது ஜப்பான் கார், டீசல் கார். ஜப்பான். ஓகே ஓகே. 64 டேஷ். இது என்ன மாதிரி? என்ன பாப்போம். இது வந்து ஆட்டோ டிரான்ஸ்மிஷன், ஆட்டோ கியர். ஆட்டோ கியர் ஜப்பான் கார்,
ஆல்சோ டீசல் நல்ல டீசல் செய்யக்கூடியது. நல்லா டீசல் வேலையுமா? ஓகே, டீசல் நல்ல வேலை செய்யும். 18 சாதாரண 18 வேலை செய்யும். அந்த கார்கள் மாதிரி தானே நார்மலா வேலை செய்யும். ஓகே, வேற என்ன இதுல? 1991 வந்த மாடல் ப்ரோ. டொயோட்டா க்ரோஸான்னு சொல்றது ரேசிங் மாடல் கார். அப்படின்னா டர்போ மாடல். ஓ, ஸ்போர்ட்ஸ் கார் அது ரெண்டு உண்டா? ஸ்போர்ட்ஸ் கார் பொதுவா ரேசிங் மாடல்னு சொல்றது ஸ்போர்ட்ஸ் கார் தான் சொல்றது. ஸ்போர்ட்ஸ் கார் தான். சரியான இன்ஜின் பவர் பவர் சொன்னா சரியான ஸ்பீட் கெபாசிட்டி கூடியது. ஸ்பீட் கூட. அப்ப இது க்ரோஸான்னு சொல்றது பொதுவா ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கு தான் அடிச்சது டொயோட்டால. இப்போ யாருக்கெல்லாம் உகந்தது இது ப்ரோ? உண்மையை சொல்ல போனா பொதுவா ஒரு ஆட்டோ கியர் கார் குறைந்த விலையில தேடுறவங்களுக்கு கட்டாயம் இது உகந்தது. நிறைய பேர் வந்து நார்மல் பட்ஜெட் தான் வச்சிருப்பாங்க, மேனுவல் கியர் ஓட தெரியாம இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஒரு ஜப்பான் கார் விரும்புவாங்க. அப்ப அப்படி இருந்தா இது உகந்தது. நெக்ஸ்ட் டீசல் கார் தேடுறவங்களுக்கு உகந்தது. மத்தபடி எங்களை மாதிரி பாய்ஸ்கள், ஏன்னா இது வந்து சரியான டோக் பவர் கூட, நீ எங்கனாலும் பயம் இல்லாம ஓவர்டேக் பண்ணி போயிடும். பவர் இல்ல, பயம் இல்லாம ஓவர்டேக் பண்ணிக்கணும் போலாம். அப்ப அந்த மாதிரி டிக்கி நார்மலா பெரிய ஸ்பேஸா இல்ல? இதுக்கு நல்ல ஸ்பேஸ் வரும் ப்ரோ. இதுக்கு அப்படியே சுத்தி காட்டுங்க காரை பாருங்க. இதுக்கும் பரவாயில்ல. இதுக்கு நல்ல ஒரு பெரிய டிகிஸ்வேஷன் வரும். இதுகளும் நீங்க பிக்மி அதுகள் போட்டு ஓட நல்லது தான். இதுவும் பிக்மி ஓடலாம். ஏன்னு சொன்னா ப்ரோ, இது டீசல் இன்ஜின், டீசல் தானே. ஒன்னா டீசல் கொஞ்சம் பெட்ரோல் விலை குறைந்தது. அடுத்தது என்னன்னா டீசல் வேலை செய்யும், வேலை செய்யும். ஆட்டோ டிரான்ஸ்மிஷன், பவர் ஸ்டியரிங், வடிவான கார் ப்ரோ. வடிவான கார். இப்போ படியல் வாங்குவாங்களே கட்டாயம். நான் ரீசென்ட்லி உள்ளாக்களுடனே வாங்குவேன். அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னா ஒரு ஆட்டோ கியர் வந்து ஒரு டீசல் கார் வருது, அதுவும் சின்ன விலைக்குன்னு சொன்னா கட்டாயம். நான் ரீசென்ட்லி ஓட்டுற வெஹிக்கிள் தான். எலோ வீல்ஸ் பாத்தீங்கன்னா டயரை பார்த்து 4 எலோ வீல் தான். சரியான வடிவான கார். நீங்க காட்டும் போது சரியான வடிவான கார். ஓகே ஓகே. என்ன பிரைஸ் என்ன இதுக்கு ப்ரோ? சாரி, இதுக்கு எங்க ஆரம்பிலி 21,50,000 தான். 21,50,000 தான் ஆரம்பி. ஆட்டோ கியர் அதுதான் மென்ஷன் பண்ணிக்கிற கட்டாயம். ஏன்னா இல்லை நம்ம மேனுவல். ஏன்னா பொதுவா டொயோட்டால அந்த விலைகளுக்கு மேனுவல் வார குறவு. அதனால அதான் நான் மென்ஷன் பண்ணிட்டு 223. ஓகே ஓகே. மேனுவல் ஆட்டோ கியர் 21,50,000. லீஸ் வசதியும் செய்யலாம் தானே? இதுக்கு லீஸ் கட்டாயம் செய்ய முடியும் ப்ரோ. இதுக்கு சாதாரணமா 10-11 லட்சம் மாதிரி எடுக்கணும். 10-11 லட்சம் லீசிங் எடுக்கக்கூடிய ஓகே ஓகே. லாங் டிரைவுக்கு உகந்தது. கிட்டத்தட்ட இதுவும் மோர் தேன் 250-300 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு வந்தது தான். ஓடி இருக்கு. ஓகே ஓகே. இப்போ அங்காலையும் ஒரு பட்டா நிக்குதானே, அதையும் பார்ப்போம். கட்டாயம். ஓகே, இது என்ன மாதிரி? இது ப்ரோ டாடா பட்டான்னு சொல்றது. TR நம்பர் 6784. பட்டா கண்ணனால எப்போ எடுத்துருக்கீங்களா? பட்டா இப்போ கொஞ்சம் கஸ்டமர் வேண்டுகோளுக்கு. ஓகே ஓகே. வந்து பாக்குறாங்களா? ப்ரோ சாதாரணமாக வந்து பார்க்குறேன். 2011 2011 4 கியர் பட்டன் சொல்லலாம். 4 கியர்ஸ் 4 கியர் உள்ளது. அடுத்தது இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரோ, இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர்ல நிக்குது. 79,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 79,000. ஒரிஜினல் பெயிண்ட். பின்னுக்கு மட்டும் டச் அப் பண்ணிருக்கு. பின்னுக்கு இது பெயிண்ட் ஏத்திருக்கு. என்ன பின்னுக்கு பெயிண்ட் டச் அப் பண்ணிருக்கேன்னா. நெக்ஸ்ட் திங்க பார்த்தேன்னு சொன்னா டயர் விலங்களை பார்த்தா பொதுவாக நான் 100க்கு 100ன்னு சொல்றேன். பை தி வே இது 100க்கு 100 தான். எல்லாம் 4 டயரும் புது டயர் தான். புது டயர் தான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. இது பெட்டி இதில் ஹூட்ஸ் இல்லைன்னு. ஹூட்ஸ் இதுக்கு வேணும்னா உங்களுக்கு கூடு போட்டு பதிவு பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது என்னன்னு பார்த்தா ப்ரோ, இன்டீரியர் எடுத்தாலும் இன்டீரியர் சாதாரணமாக இருக்குது. இதுகளுக்கு பொதுவாக லோரிகளுக்கு இன்டீரியர் பெருசாக பார்க்கறது இல்லை. பை தி வே இது நல்லா இருக்குது. இதில் எங்கள்கிட்ட ஆரம்ப விலை நான் சொல்கிறேன் இதுக்கு 16,75. 16,75. நான் நெக்ஸ்ட் திங் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். இப்போ அதுவும் வரமே சொல்கிற மாதிரி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க அங்கே இவ்வளோ விலை, இந்த இவ்வளோ விலை, அங்கே அவ்வளோ எப்படி இருக்குன்னு. இருக்கு கண்டிஷன் பொறுத்து விலைகள் மாறி. ஃபர்ஸ்ட் ஓனர். நெக்ஸ்ட் திங் சொல்ல வந்தால் 27,000 ஓடி இருக்கு. ஒரிஜினல் மைலேஜ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் பொதுவாக எல்லாம் நிறைய மைலேஜ் பற்றியெல்லாம் அது பெருசாக காய்க்க போவேன், அது விரும்பல. அப்ப நெக்ஸ்ட் திங் என்னன்னு சொன்னா, இது பெருசா அந்த பாரங்கள் இழுத்து வானம் ஓவர் அடிப்பட்ட வானம் இல்ல. ரொம்ப 100 ரூபா கொடுத்து 1000 ரூபாய்க்கு வேலை வாங்குற மாதிரி கூட வேலை வாங்கல. 100 ரூபானா 100 ரூபாய்க்கு வேலை வாங்கி. 100 ரூபாய்க்கு யாருக்கெல்லாம் இது இந்த வியாபாரம் செய்யறாங்க. ஒரு வியாபாரம் செய்யறப்போ கையில ஒரு சின்ன முதல வச்சுட்டு கட்டாயம் லொரி ஒன்று வேண்டி
ஒரு வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்க வியாபாரம் இந்த தம்புள்ள இதுகளுக்கு அதெல்லாம் பொதுவாக இங்கே இந்த மரக்கறிகள் ஏத்துறாங்க, அது இல்லாம இந்த ஷட்லிங் அப்படின்னா வீடு கட்டிடங்கள் இது பண்றவங்களுக்கு ஓகே ஓகே அது மாதிரி இது உட்காந்தது லீசிங் உங்களுக்கு சாதாரண 10 லட்சம் மட்டும் அடிக்கும். 10 லட்சம் மட்டும் எடுக்கலாம். மொத்தமா 16,75 அது எங்களுடைய ஆரம்ப விலை. வந்து பாருங்க, மெக்கானிக் கொண்டு வந்து பாருங்க, ஓடி பாருங்க, விலைகள் பேசிக்கொள்ள முடியும். பிடிச்சிருந்தா எடுங்க, மெக்கானிக்கை கூடி வந்து பார்த்து எடுக்கலாம். லீஸ் வசதிகளும் இருக்குமா. மற்ற இதே மாதிரி தான் இவங்க லோ ப்ரைஸ்லாம் எல்லா வாகனங்களும் கொடுக்குறீங்களே. மற்ற அங்காலையும் ஒரு ஆட்டோ நிற்கிது பாருங்க, அந்த பானை ஒரு ஆட்டோ உண்டு, அதை நிற்கிது. கோல் வண்டிங்கண்டா இப்போ என்ன வாகனங்கள் தேவைன்னா எடுத்து கொடுப்பீங்களா? கரெக்டாக ப்ரோ. இப்போ நான் ரீசென்ட்லி செய்கிறது என்னன்னு சொன்னால் வெஹிக்கிள் பார்த்தா தெரியும். நான் முந்தி நான் நிறைய குவான்டிட்டிஸ் வெஹிக்கிள் கொண்டு வந்து செஞ்சு கொண்டு இருந்தேன். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நான் நிறைய என்ன நினைப்பாங்க, என்னடா வெஹிக்கிள் கொண்டு வரேன், வெஹிக்கிள் 1-2 தரேன். அப்படி இல்லை, நான் வெஹிக்கிள் நிறைய கொண்டு வரும்போதே ஆர்டர்ஸ்க்கு தான் கொண்டு வரது, வரும்போதே எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு வரது, அப்படி செய்யறது. இப்போ உங்களுக்கு என்ன வெஹிக்கிள் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ப நான் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அப்படின்னா உங்களுக்கு வேன் தேவையாக இருக்கலாம், லொரி தேவையாக இருக்கலாம், எந்த வாகன வெஹிக்கிளும் நான் எடுத்து கொடுப்போம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு அப்டேட் பண்ணிட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னால் அவங்களுக்கு கூட்டி போய் நேராக இன்ஸ்பெக்ட் பண்ணி இது நாங்களே ஒன்று டெலிவரியும் பண்ணி கொடுப்போம். டெலிவரி சொல்லி பார்த்து தான் செஞ்சு கொடுப்போம். கஸ்டமருக்கு எது தேவையோ அதை கொண்டு வந்து கொடுத்துக்கொண்டு. ஓகே. இதில் எதுவும் வேலைப்பாடுகள் தானே இருக்கா? இதில் என்ன பொறுத்தன வேலைப்பாடுகள் இல்லை ப்ரோ, எடுத்து ஓட மட்டும் தான் இருக்குது. அடுத்து ஓட வேண்டிய பொதுவாக நான் வெஹிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன். அப்படியும் இல்லாடி செய்து கொடுப்பீங்க. நான் இப்படி தான் ப்ரோ, கஸ்டமருக்கு இது என்னைய செய்து இப்போ என்னன்னா இங்கே நாங்கள் செய்ய போனால் டைம் கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி பாருங்க, அதான் சொல்ல மெக்கானிக் வந்து பார்க்க சொல்லுவாங்க. இது சின்ன வேலைகள் இருந்து இன்கேஸ் ஒரு ஹெட்லைட் வேலை செய்யாட்டி அதுக்கு எவ்வளோ போகுது நான் கழிச்சு தருவேன். லெஸ் பண்ணி கொடுப்போம். கரெக்டாக நான் நெகோஷியேட் பண்ணும்போது இப்போ ஒரு பிளேயர் இருந்துன்னு சொல்ல நீங்கள் உங்களோட மெக்கானிக் சொன்னால் நான் அது கட்டாயம் அதுக்கு ரெண்டு சைட்லேருந்து நான் இதுக்கு இவ்வளோ போதா ஓகே கழிச்சு தான். ஓகே ஓகே அப்படி செய்து கொடுப்பீங்க. இப்போ வந்து பாருங்க, பிடிச்சிருந்தா எடுங்க. கீழே அண்ணாண்ட நம்பர் மென்ஷன் பண்ணி விடுறேன். இதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் வீடியோஸ், இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணுமெண்டா 2K7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, பை ஆட்டிடுங்கண்ணா, பாய்.